டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பிக்கும் போதே ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தியில் இருந்து பூனைக்குட்டி வெளியே பாஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வெளிப்படையாக வந்துவிட்டது. ஏன்னா இந்த 20 அம்ச திட்டத்தை பொறுத்தவரையில் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் திட்ட தெளிவாக என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், இந்த மாநாட்டுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு வரக்கூடாது. பெஞ்சமின் நெத்தன்யாகு மாநாட்டுக்கு வந்தால் என்னுடைய விமானம் எக்காரணம் கொண்டும் ஈஜிப்ட் விமான நிலையத்தில் தரையிறங்காது, நாங்கள் அப்படியே திருப்பிக்கிட்டு நான் டர்க்கிக்கு போயிடுவேன், நான் வரணும்னு சொல்லி சொன்னால் அந்த ஆள் வரக்கூடாதுன்னு சொல்லி அப்துல் ஃபத்தா சிசிக்கு திட்ட தெளிவாக சொல்லிட்டாரு அர்துகான். இன்றைக்கும் அதே ஆச்சரியம் காத்திருந்தது. அயனுடையாத யூனிஃபார்ம், அவர்களுடைய புதிய வாகனங்கள், பயங்கரமான புதிய ஆயுதங்களோடு அவர்கள் வந்து நின்ற காட்சிகளை உலகமே பார்த்தது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 738வது நாளிலே நாம் அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் பாலஸ்தீனத்தில் மீண்டும் சமாதானம் அறிவிக்கப்பட்டு 3வது நாளாகவும் இருக்கிறது. இன்றைய நாள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அபிஷியலாக இனிமேல் யுத்தம் நின்றுவிட்டது, இனிமேல் சண்டை இல்லை என்று அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாள் நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் 20 பணைய கைதிகள் உயிருள்ளவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். அவங்க கிட்ட இருந்த அத்தனை உயிருள்ள பணைய கைதிகளும் இன்றைய நாளில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் அவர்களுடைய சிறைச்சாலைகளில் இருந்த கிட்டத்தட்ட 2000 பாலஸ்தீனர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். இன்னும் 18,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க என்கிற செய்திகளும் தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒப்பந்த பிரகாரம் 2000 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 தரப்பில் இருந்த கைதிகளும் அவரவர்களுடைய இடங்களுக்கு போய் சேர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக பிரம்மாண்டமான மக்கள் திரளுக்கு மத்தியில தான் அவர்கள் தங்களுடைய பணைய கைதிகளை கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். இன்றைக்கும் அதே ஆச்சரியம் காத்திருந்தது. அயனுடையாத யூனிஃபார்ம், அவர்களுடைய புதிய வாகனங்கள், பயங்கரமான புதிய ஆயுதங்களோடு அவர்கள் வந்து நின்ற காட்சிகளை உலகமே பார்த்தது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிக்க முடியாமல் கடைசியில் ஒரு சமாதான ஒப்பந்தத்தினூடாகவே பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் என்கிற நிலையில எது எப்படி போனாலும் அமைதி திரும்பி இருக்கிறது காசாவுக்குள். இன்று முதல் காசாவுக்குள் ஒரு நாளைக்கு 600 ட்ரக்குகள் வீதம் உணவுகளும் மருந்துகளும் உள்ளே நுழையும். அதற்கு தேவையான பணியாட்கள் உள்ளே நுழைவார்கள். காசா மீண்டும் கட்டியெழுப்பப்படுகிற வேலைகள் செய்யப்படுகிற அதே நேரத்தில் இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த தருணத்திலும் எகிப்தில் ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது. அதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மாநாடு இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அது ஆனதுக்கு பிறகு அது பற்றிய செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அந்த மாநாட்டுக்கு 20 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஈரானுடைய அதிபரும் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சரும் அந்த மாநாட்டுக்கு பங்கெடுக்கவில்லை. ஆனால் பாலஸ்தீன சமாதானத்திற்கு எப்போதும் நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்போம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இதே நேரம் சவுதி அரேபியாவும் தன்னுடைய பங்களிப்பதிலே இருப்பதான எந்த தகவல்களையும் வெளியிடவில்லை என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு நடைபெற்ற மிக முக்கியமான பல சம்பவங்கள் இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்ல உரையாற்ற இருந்தார். நீண்ட நெடிய ஒரு உரையாக இருந்தது. ஆனால் அந்த உரையாற்ற ஆரம்பிக்கும் போதே ஒரு சம்பவம் நடைபெற்றது. அவர் உரையாற்றுவதற்கு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. அவர் உரையாற்ற ஆரம்பிக்கும் போது இஸ்ரேலிய பாராளுமன்றத்தினுடைய 2 முக்கியமான எம்பிக்களாக இருக்கக்கூடிய ஐமன் அவுதா, ஆஃபர் காசிப் ஆகிய 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெளிப்படையாகவே எழுந்து இஸ்ரேலிய பிரதமருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் எதிராக மிக தைரியமான குரலை எழுப்பியிருந்தார்கள். இந்த 2 பேருமே அமெரிக்க அதிபர் பேச ஆரம்பிக்கும் போதே ஜினசைட்டை நீங்க முதல்ல உலகம் முழுவதும் நிறுத்தணும், நீங்க பெரிய ஜினசைட் பண்ணிட்டீங்க காசாவில், அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை பகிரங்கமாக எழுந்து சொன்னார்கள். அப்படி அவர்கள் சொல்லுகிற நேரம் அவர்கள் நெசட்ல இருந்து பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்படுகிற காட்சிகளை தான் பார்க்குறீங்க. இங்கே என்ன நம்ம யோசிக்கணும்னு கேட்டால், நெசட் என்பது இஸ்ரேலிய பாராளுமன்றம் என்பது ஸ்ரீலங்கான பார்லிமெண்ட் மாதிரி கிடையாது, அல்லது இந்தியாவினுடைய மற்ற நாடுகளுடைய பார்லிமெண்ட் மாதிரி கிடையாது. உலகத்திலேயே மனிதநேயம் மறந்துக்கும் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் அது. காசாவில்
இத்தனை ஆயிரம் படுகொலைகளை செய்தவர்களுக்கு சின்ன ஒரு மன உறுத்தல் கூட இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிகிறது. இவ்வளவு அழிவுகளை செய்கிறவர்களுக்கு ஆஃபர் காசிஃபோ அல்லது ஐமன் அவுதா அவர்களோ பெரிய ஆட்களே கிடையாது. ஆனாலும் அதை தெரிந்து கொண்டே தான் இந்த ரெண்டு பேருமே இப்ப இருக்கிற இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ள, அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம், பழைய பாலஸ்டைன், இப்ப இருக்கிற இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ள பிறந்து வளர்ந்தவங்க, அங்கேயே தொழில்களை செய்தவர்கள், அங்கேயே வாழுகிறவர்கள், அங்கிருக்கக்கூடிய மக்களிடத்திலேயே எலெக்ஷன் கேட்டு தேர்தலில் ஜெயிச்சு வந்திருக்கக்கூடியவங்க. இந்த யுத்த காலத்தில் ஏற்கனவே ஆஃபர் காசிஃப் அவர்களுக்கு 6 மாதங்களுக்கு மேல பார்லிமெண்ட்டுக்கு வர்றதுக்கு தடையையும் பாராளுமன்றம் கொண்டு வந்திருந்த நிலையில மீண்டும் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வருகிற நேரத்தில் தைரியமாக எழுப்பி நின்று நீங்க பாலஸ்டைனை தனி நாடாக அங்கீகரிக்கணும் என்கிற அழகான தத்துவார்த்தமான வார்த்தைகளை வெளிப்படையாகவே பேசினார் என்கிற சம்பவம் மிக தெளிவாக இன்றைக்கு நடந்தேறி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பிக்கும் போதே ஒரு செய்தியை சொன்னாரு. அந்த செய்தியில இருந்து பூனைக்குட்டி வெளியே பாஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வெளிப்படையாக வந்துவிட்டது. ஏன்னா அந்த 20 அம்ச திட்டத்தை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்ப் அதை அறிவிக்கும் போது இதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது என்கிற மாதிரி நிலைமை இருந்தது. ஆனால் அதில் இருந்து நிறைய சேஞ்சுகளை பண்ணி நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க முடியாது, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லி தங்களுடைய நிலைப்பாடு சொல்லி இதுக்கு ஓகேனா தான் நாங்கள் ஓகே ஆகுவோம்னு சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக கராராக அவர்களுடைய பகுதி நியாயத்தை சொல்லி சாதித்து இருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரை பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு தான் வெற்றி இந்த ஒப்பந்தத்தில் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. இப்படியான சூழல்ல அப்ப இதையெல்லாம் தாண்டி நெத்தன்யாகு எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாரு? நெத்தன்யாகுடைய அவருடைய அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போயிடும், இப்படியெல்லாம் இருக்குது, அவன் எப்படி ஒத்துக்கிட்டாப்ல என்கிற கேள்வி இருந்து கொண்டே இருக்கும்போது அந்த கேள்விக்கான பதில இன்னைக்கு பேச்ச ஆரம்பிக்கும் போதே அந்த ஆள் சொல்லிட்டு போயிட்டாப்ல. வேற வழியில் எப்படி சொல்றாப்லன்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு ஆரம்பிக்கும் போதே இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஐசக் ஹர்சாக் அவங்களை மேற்கோள் காட்டி என்ன சொன்னார்னா, அங்க அந்த நாட்டினுடைய சட்டப்படி பிரைம் மினிஸ்டர் செய்திருக்கக்கூடிய குற்றங்களை நீதிமன்றத்தை தாண்டி ஜனாதிபதி பொது மன்னிப்புல மன்னிக்க முடியும், யாரையுமே மன்னிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிற காரணத்தினால அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, நிறைய 7 ஊழல் குற்றச்சாட்டுகள் பெஞ்சமின் நெத்தன்யாகு மேலே இருக்கிறது, அவருடைய ஆட்சி இல்லாம போச்சுன்னு வைங்க, அந்த ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள போக வேண்டி வரும். அதனால ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு ரொம்ப நல்ல புள்ள, தங்கமான புள்ள, அந்த ஆளு மேல ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குது, ஜனாதிபதி அவங்க நீங்க என்ன செய்யணும்னா ரொம்ப பரிதாபப்பட்டு அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும், பொது மன்னிப்பு வழங்கி அதை இல்லாமல் ஆக்கிருங்க. இதுதான் பூனைக்குட்டி வெளியே வந்த கதை. என்னன்னா, ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து உன்னை கலட்டி விட்டு உன்னை மன்னிச்செல்லாம் விட்டுத, நீ சமாதானத்துக்கு உடனே வந்துடும், இனிமே சண்டை பிடிச்சிக்கிட்டு தலையடியை தந்துக்கிட்டு இருக்க கூடாது, நீ உன்னால ஜெயிக்கவும் முடியாது, அதே நேரத்தில் யுத்தத்தை நிறுத்தவும் முடியாதுன்னு தடுமாறிக்கிட்டு இருக்க, யுத்தத்தை நான் நிறுத்தி தந்துடுறேன், உன்னை ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து காப்பாற்றி விட்டுதேன், இதுக்கு பிறகு ஜெயிலுக்கு போகாம வாழ்ந்து களி தின்னாம வாழ்ந்துட்டு போயிடலாம் என்கிற ஒரு ஆஃபர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு இந்தால நம்பியெல்லாம் எவ்வளவு பேசுவாங்களா? அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் மைண்ட் வாய்ஸையே வெளியில பேசக்கூடிய ஒரு ஆள், வெளியில பேச வேண்டியதை மட்டும் மைண்ட் வாய்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பாரா? அதை ஓப்பனாக பேசிட்டாரு என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கும் போது, இன்றைய நாளில் நடைபெற்றிருக்கக்கூடிய பாராளுமன்ற உரையில் பெஞ்சமின் நெத்தன்யாகு அரபு நாடுகளை எல்லாம் பாராட்டினாரு. அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தம் என்பது இஸ்ரேலுக்கான ஒப்பந்தம் என்று திரும்பவும் என்ன பண்ணாருன்னு அவங்கள தலையில் முலக அரைச்சாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கு பிறகு அமெரிக்க அதிபரை விழித்து பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன பண்ணாருன்னு கேட்டா, ஜால்ரா இருக்குதுல்ல, அங்கே தமிழ்நாட்டுடைய பாலிட்டிஷியன், ஸ்ரீலங்காவுடைய பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே தோத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஜால்ரா அமெரிக்க அதிபருக்கு நெத்தன்யாகு. என்ன எல்லாம் சொல்றாருன்னு கேட்டால், நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம், இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை யாராலையுமே பண்ண முடியாது, உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த 20 வருஷ தீர்மானம். அதுக்கு பிறகு ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை நீங்கள் நீட்டிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம், அரபு நாடுகளோட இஸ்லாமிய நாடுகளோட எங்களை சேர்த்து விடணும், நீங்கள் நாங்கள் அவங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகணும், அதுக்கெல்லாம் நீங்கள் தான் பண்ண முடியும், யாருமே பண்ண முடியாது, உங்களுடைய தலைமையின் கீழே தான் இந்த பிராந்தியத்தில் அரபு நாடுகளோட நாங்கள் நட்பு கொள்ள முடியும், நீங்க இல்லாம யாருமே அதை பண்ண முடியாது, நீங்க தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்தை பாதுகாக்கிறதுல உங்களுடைய தலைமைத்துவம் தான் மிக முக்கியமானது. இந்த ஒப்பந்தத்துக்கு கிட்டத்தட்ட முழு உலகத்தினுடைய ஆதரவையுமே நீங்க தான் பெற்றிருக்கிறீங்க, முழு உலகத்திற்கும் தலைமை தாங்கிறவர் நீங்க தான் சொல்லி அந்த புகழ்ச்சியெல்லாம் நம்ம சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. முழுக்க முழுக்க ஜால்ராவாக அவருடைய பாராளுமன்ற உரையை அவர் அமைத்திருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி பாராளுமன்ற உரையில் மீண்டும் மீண்டும் அவர் பாராட்டி பேசி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் சொல்லுவோம்ல, அவர் கொஞ்சம் அப்படிலாம் செஞ்சு விட்டா தான் கொஞ்சம் குழுகுழுப்பாக இருப்பார்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் ஆக்கி விட்டு, எனவே நீங்கள் எங்களுக்கு எப்பயுமே ஒத்துழைப்பாக இருக்கணும் என்கிற செய்திகளை எல்லாம் அவர் சொல்லி முடித்ததை நம்ம பார்த்துருக்கிறோம். இப்படியான ஒரு சூழலில் இன்றைய தினம் ஈஜிப்டில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளுக்கு பல நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள், கிட்டத்தட்ட 20 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் வருவதாக சொல்லப்படுகிற நிலையில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் ஈஜிப்டினுடைய காசா மாநாட்டிற்கு
மாநாட்டிற்கு வருகை தருவதாக காலையிலேயே அறிவிச்சு நானும் வருவேன் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ சற்று நேரத்துக்கு முன்பதாக அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த லீவு எல்லாம் நெருங்குறதுனால இப்போ அவர்களுடைய லீவு நாட்கள் வருகிறதாம் நாட்டில், அதனால் அவர் கொஞ்சம் இருக்கணும், பல வேலைகளை செய்யணும்னு சொல்லி அப்படி தானே போக முடியாது. உண்மை காரணத்தை சொல்லாமல் தவிர்க்க முடியாத காரணத்தினான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காரணம் சொல்லியிருக்காரு. ஆனால் காரணம் அதுவல்ல, அவர் வராமல் விட்டதுக்கான காரணம் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் திட்ட தெளிவாக என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், இந்த மாநாட்டுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு வரக்கூடாது. பெஞ்சமின் நெத்தன்யாகு மாநாட்டுக்கு வந்தால் என்னுடைய விமானம் எக்காரணம் கொண்டும் ஈஜிப்ட் விமான நிலையத்தில் தரையிறங்காது, நாங்கள் அப்படியே திருப்பிக்கிட்டு நான் டர்க்கிக்கு போயிடுவேன், நான் வரணும்னு சொல்லி சொன்னால் அந்த வரக்கூடாதுன்னு சொல்லி அப்துல் ஃபத்தா சிசிக்கு திட்ட தெளிவாக சொல்லிட்டாரு அர்துகான். அவர் சொன்னதுதான் தாமதம். இந்த செய்தி பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு எத்தி வைக்கப்பட்டது. இந்த செய்தி ஊடகங்கள் எல்லாம் வைரலாக பரவினதோட தவிர்க்க முடியாத காரணத்தினால் தலைவன் வரமாட்டான் என்று சொல்லி என்ன பண்ணிட்டாங்க என்று கேட்டால், நாங்கள் வரலை என்று சொல்லி சைலண்ட் ஆகிட்டாப்ல. இந்த விஷயத்தில் உண்மையிலே அர்துகான் பாராட்டுக்குரியவர். அவர் கெத்தாக இந்த அறிவிப்பை செஞ்சார்ல, நான் வரமாட்டேன்னு. ஏன்னா இவனெல்லாம் மனுஷன் உட்காருவானா, இவ்வளவு அவர் தெளிவாகவே சொன்னார். இவ்வளவு கொடூரங்களை பண்ணி மக்களை கொன்று குவிச்சவங்களோடு நாங்கள் எப்படி மேடை ஏறுறது, அதெல்லாம் சாத்தியப்படாத, அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அடிப்படையில் அவர் வரல. மற்ற எல்லாருமே ஜோர்டானுடைய மன்னர் வாரண்டாரு, மற்றவங்க எல்லாருமே வாரண்டாங்க, எல்லோருமே நாங்கள் வாரம்ன்றிருக்கிறாங்க. ஆனால் இவங்க வர முடியாதுன்னு சொன்னார். உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு அறிவிப்பாக அவருடைய அறிவிப்பு. அதனால தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த மாநாட்டுக்கு வரவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல ஏறும்போதே அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கு பயணப்பட்டாரா இல்லையா அமெரிக்க அதிபர், அந்த நேரத்தில் மீடியாக்கள் அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டாங்க. கேட்கும்போது இந்த டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி சொல்லுவோம்ல, குடிகாரம் பேச்சு தான் விடிஞ்சா போச்சுன்னா டொனால்ட் ட்ரம்போட பேச்சு அப்போவே போச்சுங்கிற மாதிரி என்ன கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வைப்பாங்க, சரண்டர் ஆகுவாங்க இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அது எதுவுமே நடக்கலை, இப்போ எல்லா ஒப்பந்தம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஆனால் அவங்க ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம் என்று கேட்கும்போது நிஜமான யதார்த்தமான காரணத்தை வெளிப்படையாகவே பேசியிருந்தார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். என்ன சொன்னார்னா, ஒரு யதார்த்தமான பேச்சு தான் அது. இன்றைக்கி ரோயா நியூஸ் ஏஜென்சி இதை அழகாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், காசாவை மொத்தமாக இஸ்ரேல் அழித்திருக்கிறது, காசாவில் 60,000க்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வேறு, ஆனால் அவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன், 60,000க்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்படியான நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதம் தொடர்பாக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறீங்க? அவங்க இப்போ எல்லா இடத்துலையும் போலீஸை இறக்கியிருக்கிறாங்க, அவங்களுடைய இராணுவத்தை இறக்கியிருக்காங்க, அவங்க திருப்பி ஆயுதத்தோடு தானே நிற்கிறாங்க என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது திரும்பவும் அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அவங்க ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கும் தெரியும், ஆயுதத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று நாங்களே அனுமதி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு. அது ஏன் அனுமதி கொடுத்தீங்க என்றதுக்கு அவர் சொல்லுகிற பதிலே என்னன்னா, நம்ம சிலதை யோசிக்கணும், முழு நாடுமே அழிக்கப்பட்டிருக்குது, எல்லாமே இல்லாமலாக்கப்பட்டிருக்கு, அப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான காலக்கெடு தேவை, எனவே அவங்க நாட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியுது, ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது தெரியுது, நாங்கள் அவங்களுக்கு தேவையான காலக்கெடுவை கொடுத்துருக்கிறோம் என்று வெளிப்படையாகவே என்ன பண்ணிட்டாருன்னா இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார். ரோயா நியூஸ் ஏஜென்சி இது ஒரு பெரிய முக்கியமான செய்தியாக வெளியிட்டு மற்ற ஊடகங்களும் இதை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். எனவே இதிலிருந்து தெரிய வருகிற முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம், சரணடைய மாட்டோம் என்பதில் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். அதைத்தான் அவங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க. பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்னைக்கும் பார்லிமெண்ட்ல என்ன சொல்றாருன்னா, இப்ப கீழே விழுந்தாலும் மீசல மண்ணொட்டலடா இந்த மாதிரி பேசணும்ல, அது மாதிரி நாங்கள் சண்டையில் அடைய முடியாததை சமாதானத்தில் அடைந்து விட்டோம், சண்டையில் அடைவோம் என்று சொன்னது என்னன்னு கேட்டால், காசாவுக்குள்ள நுழைவோம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்போம், பாலஸ்தீன விடுதலை அமைப்புடைய ஆட்சியை கைப்பற்றுவோம், பணைய கைதிகளை சண்டையினூடாக மீட்டு கொண்டு வருவோம். இந்த 3 டாஸ்க் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தது. இந்த 3 டாஸ்கையுமே அவங்களால சண்டையில் அடைய முடியலை. சரி, சமாதானத்தில் எதை அடைஞ்சாங்கன்னு சொன்னால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட இருந்து அவருடைய பணைய கைதிகளை சமாதானத்தினூடாக மீட்டெடுத்திருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதங்களை கீழே வைக்க முடியலை, அவங்களை அழிக்க முடியலை, அவருடைய ஆட்சியை பறிக்க முடியவில்லை. எனவே இந்த யுத்தத்தில் வெளிப்படையாக 100% தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதை உலகமே ஒப்புக்கொள்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அமெரிக்காவும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சொல்லி இருக்கிறார்.
தொடர்ந்தும் இணைந்திருங்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது ஈஜிப்டுக்கு பயணமாகி கொண்டிருக்கிறார். ஈஜிப்டில் என்னவெல்லாம் நடைபெறுகிறது, என்னவெல்லாம் பேசுகிறார்கள், அங்கு நடக்கக்கூடிய மற்ற அப்டேட்டுகள் என்ன என்பதையும் நம்முடைய ரஸ்மின் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் வீடியோக்கள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. அனைத்திலும் இந்த உண்மை செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு